12ஆம் வகுப்பு மாணவர்கள் உளவியல் ரீதியாகவும் தன்னம்பிக்கையுடன் பொதுத் தேர்வை அணுகிட வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு தேர்வு மூலம் ஒரு மாணவனின் முழு திறனையும் கணித்துவிட முடியாது. ஆனால் இதில் தெரியாத வினா இடம்பெற்றுவிட்டால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர் மாணவர்கள். அத்தகைய மன உளைச்சலை தவிர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை கூறத்தான் இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சி. உளவியல் ஆலோசனைகளை வழங்க மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோரும் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தொலைபேசி மூலம் கேட்டு அறியலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ தேர்வை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டாலுமே கூட அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பயம் அப்படின்றது தான். ஸோ அதை கலைந்துட்டு இந்த தேர்வை எப்படி அவங்க அணுகலாம்? அதாவது பயம்ன்றது கற்றுக்கிறது. நான் பயப்படுறேன் அப்படின்னா எனக்கு பிறவியிலேயே வர்றதில்லை. நான் பயப்படுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சக்திக்கு மீறி ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், அதனால் அதனுடைய விளைவுகள் அல்லது பயன் முடிவு என்னால் நிச்சயிக்க முடியாதுன்னு தெரியும் போது பதட்டம் வருது. இதுதான் முக்கியமான காரணம். அந்த பதட்டமே அதிக அளவில் போய் என்னுடைய பர்ஃபார்மன்ஸே பாதிச்சிடுமோன்னு தோணும்போது வர்றதுக்கு பேர் பயம். பயம்ன்றது எப்படின்னா, பதட்டம் சாதாரணம், ஆரோக்கியமான விஷயம். அந்த பதட்டம் வர்றதுனால தான் நம்ம நல்லா பண்ணுறோம். அந்த பதட்டம் வராட்டினா தான் நீங்கள் கவலைப்படணும். இன்னும் சில வீட்டில் இந்த +2 10th படிக்கிற வீட்டிலாம் பார்த்திங்கன்னா, பையனோ பிள்ளைகிட்டையோ பயம் இல்லைன்னா பெற்றோருக்கு பயம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருக்கிறான், இவனை என்ன படிக்கிறானா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும். அதனால் பரபரப்பும் பதட்டமும் இருக்கிறது அவசியமாகும். அதுதான் உங்களுடைய முயற்சியை இன்னும் மேம்படுத்தும், இன்னும் சிறப்படைய செய்யும். அது பயமாக மாறக்கூடாது. பயம் எப்போ வருதுன்னா, இந்த காரணம் இருந்தால் தான் வரும். இப்போ ஒரு 10 பாடம் இருக்குது, அந்த 10 பாடத்தில் 9 பாடம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ 4 பாடம் தான் படிச்சிருக்கேன், 6 பாடம் படிக்கலை அப்படின்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நிச்சயமாக பயம் வரத்தான் செய்யும். ஸோ பயம் வரும்போது அந்த பசங்க என்ன பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த அளவு பாஸ் பண்ணுற அளவுக்கு, தேர்ச்சி பண்ணுற அளவுக்கு தயாராக இருக்கிறான்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். நிச்சயமா. இப்போ மாணவர்கள் மொழித்தாள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் 2 முக்கிய தேர்வுகள் மெயின் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, கணிதம், இது 2மே முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த கெமிஸ்ட்ரியும் கணிதமும் கொஞ்சம் கஷ்டமாக வந்துருச்சு. அதனால் வரப்போகிற தேர்வை நோக்கியே அவங்களோட பயம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஸோ அந்த பயம் இருந்தால் அவங்களோட தேர்வை எப்படி அது பாதிக்கும்ன்றது? அதாவது ஒரு பரீட்சை எழுதும்போது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் தான் தேர்வு நடத்தப்படுது. தேர்வுன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பாடங்கள் இருக்குது. அந்த 15 பாடங்களில் ஒரு 1500 நோட்ஸோ அல்லது பாயிண்ட்ஸோ இருக்குது. அந்த ஷரத்துக்களை நீங்கள் தரவாக தெரிஞ்சிருக்கிறீங்களா? இப்போ ஒரு பையன் 80% மார்க் வாங்கினா என்ன அர்த்தம்? அவனுக்கு 80% தெரியுதுன்னு அர்த்தம். 100% மார்க் வாங்கினா என்ன அர்த்தம்? அவனுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் அந்த மார்க்கினுடைய அர்த்தமாகும். இதை மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சிரமமான கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை அதிகமாக சிந்திக்க வச்சுருக்குது, அதிகமாக யோசிக்க வச்சுருக்குது, அதிகமாக சிரமப்பட வச்சுருக்கு. இதுதான் அதனுடைய அர்த்தம். இது உங்களுக்கு மட்டும் இருக்காது. பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் 85லிருந்து 90% ஒரே லெவலில் தான் இருக்கிறாங்க. ஒரு 10%, 5% தான் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது. ஸோ இந்த பசங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. சிரமம்னா அது எல்லாருக்கும் சிரமம். அது சில சமயத்தில் வாதியாரங்களுக்கும் சிரமமான விஷயங்களாகவும் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய விகிதாச்சாரம் தான் வச்சு அளவிடப்படுது. இப்போ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1500 பேர் 100 மார்க் வாங்குறாங்க. சிரமமான சமயத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் தான் வாங்குவாங்க, இல்லை 2 பேர் வாங்குவாங்க, இல்லை ஒருத்தருமே வாங்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இதை பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நீங்கள் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே பரீட்சையில் எக்ஸாம்பிளாக போகும்போது என் ஸ்டூடெண்ட்டை தான் சொல்லுவேன், நான் அங்கேருந்து மெனக்கெட்டு என்ன உன்னை ஃபெயில் பண்ணவா வரேன், உன்னை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் வரேன். உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதில் ஒன்றும் சிரமப்படவோ ஒன்றும் கிடையாது. பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் தேவை? 35லிருந்து 50 விழுக்காடு தான். அதுக்கு மேலே வர்றதான் உங்கள் திறமையை காமிக்கிறது. என்ன ஒரு புள்ளி 2 புள்ளி திறமை குறைச்சலாக போகிறதுனால என்ன ஆகிட போகுது?
அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டிங்கன்னா அடுத்த விஷயங்களில் நேரம் போயிடும். சரி, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 10 கேள்வியில் ஒரு கேள்வி தெரியலன்னா 9 கேள்வி எழுத வேண்டிய நேரத்தை ஒரு கேள்வியில் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது 7 கேள்வியாக மாறிடும். அதனால் ஒரு கேள்வி போயிடுச்சா ரைட் விட்டுருங்க, அதில் ஒன்றும் பிரச்சனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல விஷயங்களை நல்லபடியாக திருப்தியாக பண்ணுங்கள். 100% வாங்கணுன்னு அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ அந்த ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் அவங்களோட உயர்கல்வியை தொடரும் போது அதுக்கான ஒரு பிரச்சனைக்குள்ளாயிடுதுன்ற ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நடுவில் சமூக வலைதளம் மூலமாக மாணவர்கள் அவங்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வாயிலாக சுகப்பிரதாயினி என்ற மாணவியோட கேள்வி, தேர்வு சமயத்தில் அடிக்கடி தலைவலி வருகிறது, எதனால், இதை எப்படி சரிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முக்கியமாக இந்த தேர்வு சமயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், அதுக்கப்புறம் முடிஞ்சால் தான் படிக்கணும். இது வந்து மாணவர்கள் தலைகீழாக பண்ணுறாங்க. நல்லா படிக்கணும், குறைச்சலாக சாப்பிட்ணும், குறைச்சலாக தூங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சகஜமாக நமக்கே எடுத்துக்குங்க, கொஞ்சம் பசி இருந்துச்சுன்னா என்ன வருது? முதல்ல வர்றது தலைவலி தான். தூக்கம் வரலன்னா என்ன வருது? முதல்ல வர்றது தலைவலி தான். அதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தை முழிக்கணும்னு சொல்லி ஸ்டிமுலன்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டிமுலன்ஸ்னால் இந்த நம்ம மூளையினுடைய செயல்பாடுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் லைக் காஃபி, டீ, இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து உங்களுடைய மூளையினுடைய வேலைப்பாடை அதிகப்படுத்துது. ஸோ உங்களுக்கு சுமை அதிகமாகுது. இது வந்து ஒரு காரணம். அடுத்தது ஒரு காரணம் என்ன, இது வந்து உடலியல் காரணம் நான் சொன்னது. ஸோ சாப்பாடு நல்லா சாப்பிட்ணும், நல்லபடியாக தூங்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும், இது வந்து செய்யணும். இன்னொன்று என்ன அப்படின்னா உளவியல் காரணம்னா, எனக்கு முடியாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்னா எனக்கு இல்லாத வலி நெளியெல்லாம் உடம்புல வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. என்னால் முடியக்கூடிய, என்னால் இயலக்கூடிய விஷயத்தை செஞ்சேன்னா எனக்கு எந்த விதமானதோ அது லகுவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு முடியல, சங்கடத்தை கொடுக்குது, இல்லை ஏதோ ஒன்றுன்னா அதுக்கு ஏதாவது விளக்கம் கேட்டு தீர்வு பெறுங்க, அல்லது அதை ஒதுக்கி தள்ளிட்டு மற்ற விஷயங்களில் படிங்க. இந்த மாதிரி படித்தோம்னா இந்த தலைவலின்ற பிரச்சனையே இருக்காது. இப்போது தேர்வில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வினாத்தாள் கொடுத்ததுக்கப்புறம் தெரியாத கேள்வி வந்துடுச்சு, அப்போ என்ன செய்யலாம் அந்த மாணவர்கள்? அதாவது ஒரு மாணவன்றவன் வந்து ஒரு மனிதன், முதல்ல அதை அவன் ஞாபகம் வச்சுக்கணும். எந்தவித எதிர்பாராத சிக்கல்கள், தோல்விகள், சறுக்கல்கள், வழுக்கல்கள், இதை எல்லாத்தையும் சமாளிக்க தெரிஞ்சவனுக்கு பேர் தான் திறமைசாலி. மார்க் மட்டும் வாங்கிறதுக்கு பேர் திறமைசாலி கிடையாது. ஏன்னா பரீட்சை, அந்த தேர்வு, மதிப்பெண்ணு, முடிவுகள்ன்றது வாழ்க்கையில் நடக்கவும் ஒரு சம்பவம். அதனால ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நான் வந்து படிக்கிறேன், ஒரு கேள்வி எனக்கு தெரியாததுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னால் கேட்ட கேள்வி வந்து எல்லாருக்கும் தெரியாதது, அதான் கஷ்டமானதுன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? கஷ்டமானதுன்றது பரவலாக பேசப்படும் விஷயம். இப்போ அதே சமயத்தில் எனக்கு தெரியாத கேள்வி வந்துடுச்சு அப்படின்னா ஒன்று அதை பற்றி பாதிக்கப்படவில்லை, அதில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அதான் சொல்கிறேனே, பாஸ் பண்ணுறதுக்குள்ளான மார்க்கு முதல், அதுக்கடுத்தது நல்ல மார்க், அப்புறம் சிறந்த மார்க், அப்புறம் முழுமையான மார்க். ஸோ ஒரு பரீட்சைக்கு நம்ம தயார் பண்ணும்போது 4 விதமாக தயார் பண்ணணும். தேர்ச்சி பெறத்துக்கு ஒன்று, நல்ல மார்க் வாங்கிறதுக்கு ஒன்று, அது வந்து ஒரு 60லிருந்து 80 விழுக்காடுகள். சிறந்த மார்க்குன்றது வந்து 80லிருந்து 95 விழுக்காடுகள். முழுமையான மார்க்குன்றது 98லிருந்து 100 விழுக்காடுகள். ஸோ ஒரு 1 2 குறைஞ்சி போகிறதுனால ஒன்றும் பிரச்சனைகளே கிடையாது. நிறைய பேர் இப்போ நீங்கள் கூட சொல்லும்போது ஒரு போட்டி மனப்பான்மையில் ஒரு புள்ளி போயிடுச்சுன்னா எனக்கு இந்த வாய்ப்பு போயிடுச்சே. இந்த இடத்துல நான் வந்து உங்கள் பசங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது திருச்சி நேஷ்னல் கல்லூரியில் ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய வாதியார் போய் இந்த பரீட்சை சமயத்தில் போனால் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் கோயில் இருக்க குடமே வந்து ரம்பிடும். எல்லோரும் காசு போட்டு அப்படி போய் சாமி கும்பிடுவானுங்க. அப்போ அவர் ராஜபிங்கார்ன்றவர் கூப்பிட்டு கேட்பார், என்னடா போய் வேண்டிக்கிட்ட அப்படின்னுவார். நான் பாஸ் பண்ணணும், நிறையா மார்க் வாங்கணும், நீ போய் கடவுள்கிட்ட எனக்கு எது நல்லதோ அது கொடுன்னு வேண்டிக்கிட்டா, அதான்டா நல்லது, படிப்பு வந்து எல்லாத்துக்கும் தீர்வு இல்லைன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி அப்படி மாதிரி ஒரு தைரியத்திலிருந்து தான் நான் இன்றைக்கி தெளிவோடு இருக்கிறேன். அதனால் ஒரு கேள்வி தெரியாதது பெரிய குற்றமோ தவறோ கிடையாது. இப்போ தொலைபேசி இணைப்பில் சென்னையிலிருந்து ஸ்வர்ணலட்சுமி உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா.
குட் ஈவினிங் சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க உங்க இப்போ கேள்வி. எக்ஸாம் டைம்ல டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம படிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட கொஞ்ச நேரம் எக்ஸாம் அன்னைக்கு காலையில இல்ல முந்தின நாள் சாயந்தரம் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி சார் எதிர்கொள்றது? அதாவதுமா படிக்கிறதுல நீ எவ்வளவு படிக்கிற அப்படின்றது ஒன்று இருக்குது, எவ்வளவு நீ படிச்சன்னு ரீப்ரொடியூஸ் பண்ணுறன்னு 2 செக்ஷன் இருக்குது. முதல்ல நம்ம படிக்கிறோம், அதுக்கப்புறம் நாம் போய் பரீட்சையில் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ 300 பக்கம் 600 பக்கம் டெக்ஸ்ட் இருக்குது. அதை நீ இன்றைக்கி முதல் நாள் காலையிலையோ இல்லை நைட்டோ முழுக்க பிரட்டி பார்க்க முடியாது. ஸோ நாம் படிக்கும்போது முதல்ல படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் நாம் எழுதி பார்க்கணும். ஏன்னா பரீட்சையில் போய் எழுதி பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆன்சரை எங்கே வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் அதான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதுவும் சேர்ந்தா என்ன வரும், எனக்கு எல்லா பாயிண்ட்டுமே தெரியும். நான் அங்கே போய் என்னுடைய வார்த்தைகளை திங்க் பண்ணி கோர்த்து கோவையாக பண்ணி அதை எழுத ஆரம்பித்தேன்னா அதுக்கு ஒரு 10 செகண்டு மணித்துளிகள் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10 மணித்துளிகள் போயிடுச்சுன்னா கடைசியில் ஒரு 5-10 நிமிஷம் எனக்கு அதில் வீணாக போயிடும். நீங்கள் அதே மாதிரி ஒரு படம் போடுறீங்க, ஒரு வட்டம் ஒரு குடுவை, அன்னைக்கு போய் முதல்ல படத்தை போட்டிங்கன்னா அது போடும்போது நடு தப்பு வந்துடும். அதை அழிக்கணும், திருப்பி திருத்தணும். ஸோ திருப்பி ரிப்பிட்டிஷன் தான், எக்ஸசைஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, எழுதி பார்த்து நீங்களே திருத்துங்க. எதுக்கு இன்னொருத்தர் போய் திருத்தணும்? புத்தகத்தில் இல்லாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. திருத்தும் போது எதை விட்டுட்டோம் தவறு செஞ்சோன்றது முதல்ல ஞாபகம் வரும். ஸோ அடுத்த தடவை அந்த தவறு நிகழாமல் இருக்கும். அந்த மாதிரி நீ தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல் சொன்ன விஷயந்தான், நீ தரவு ஆகிட்ட அப்படின்னா நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா பயம் போயிடும், பதட்டம் போயிடும். ஸோ டென்ஷனுக்கு இடமே இருக்காது. எழுதி பார்த்தல் அவசியம் சொல்லிக்கிங்க. அடுத்து சிவகங்கையிலிருந்து கணேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதுறப்ப இந்த 3 ஹவர்ஸ்ல எல்லா கொஸ்டினையும் என்னால அட்டன் பண்ண முடிஞ்சிருமா, அட்டன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஃபியர் ஆயிருது சார். சொல்லுப்பா. ஓவர் ஃபியர் ஆயிருது. அதனால என்னால ஒரு 2 கொஸ்டின்ஸ் கிட்ட அட்டன் பண்ண முடியல. எழுத்து ஹேண்ட் ரைட்டிங்கும் அதனால எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருது. அதை நான் எப்படி சார் ஃபேஸ் பண்றது? அதாவது பரீட்சைக்கு தயார் பண்ணும்போது அதான் சொல்கிறேன், 4 விதமான தயாரிப்புகள். இப்போ நீ பேசுகிறத பற்றி பார்த்தீங்கன்னா நீ நல்ல மதிப்பெண்ணிலிருந்து சிறந்த மதிப்பெண்கள் வரைக்கும் வந்துட்ட. இப்போ நீ ட்ரை பண்ணுறது முழுமையான மதிப்பெண்கள் பெறதுன்றது. இப்போ போய் இதுக்கெல்லாம் நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காத. நீ ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்ப, அந்த மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணிக்கோ. மேற்கொண்டு இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்றது நீ கற்றுக்கிறது நல்லது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரம் பத்தில் அப்படின்றது இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயந்தான். நீ அங்கே போய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வார்த்தை தேடுற, இல்லை எழுத்து தேடுற, கை இது பண்ணுற, இதெல்லாம் பண்ணுற சமயத்தில் சில செகண்ட்ஸ் வீணாக போயிடும். அதுலேருந்து வரதான் 5 நிமிஷம் வேஸ்ட்டு. அதனால் நீ எழுதி பழக்கிட்டுனா இந்த பிரச்சனையே வராது. நீ 100 கேள்வி எழுத போகிறதுக்கு தான் பரீட்சைக்கு போயிருக்க. எழுதுவனான்ற எதுக்கு எண்ணம் வரணும்? அந்த எண்ணத்துலேயே ஒரு 2 நிமிஷம் வீணாக போயிடும். அதனால் உட்காந்து நீ பார்த்துக்கு எழுத ஆரம்பி, அது பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க. இப்போதைக்கு தேவை நிம்மதி, தைரியம், தன்னம்பிக்கை, அவ்வளோதான். மாணவர்கள் முகநூல் வாயிலாக சுகந்தன் என்ற ஒரு மாணவர் கேட்டிருக்கும் கேள்வி, தேர்வு நேரத்தில் எந்த விதமான உணவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். தேர்வில் எந்த விதமான உணர்வுன்னா, தேர்வு நேரம்ன்றது எல்லா மாணவர்களுக்குமே வருஷம் முழுக்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இப்போ தேர்வு நேரம் அப்படின்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பரீட்சைக்கு இருக்கிற அந்த 10 நாள் இல்லை பரீட்சைக்கு முன்னால் இருக்கிற 10 நாள்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாணவர்களை பொறுத்தவரை, சிறுவர்களை பொறுத்தவரை தேர்வு அப்படின்றது வருடம் முழுக்க. அதனால் நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆரோக்கியமான உணவுகள் நிறையா உணவுகள் நல்லா இருக்காது, அதாவது இனிமையாக இருக்காது, ப்ளஷரபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சாப்பிட்டு பழகினாதான் பரீட்சைக்கு முன்னாலேயும் அது உங்களுக்கு சகஜமாக இருக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பரீட்சை சமயத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் செஞ்ச பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் நல்லா சாப்பிட்டு பழகிக்கிங்க. அது மிக மிக முக்கியம்.
நிறைய பசங்க வந்து பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் காலையில் 11 மணிக்கு தூங்குறதுக்கு காரணம் அது வந்து பசி மயக்கம்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நிறைய பசங்க வந்து காலையில் உணவை எடுத்துக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க, இல்லை மறுத்துடுறாங்க. இரவு உணவு நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்க. இதை மட்டும் மாற்றுங்க. ஆரோக்கியமான உணவுகள் நல்லா தெரியும். நல்லா வந்து வயிற்று திம்முன்னு இருக்கிற மாதிரி இல்லாத உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள். செரிமானம் செய்யக்கூடிய உணவுகள் எல்லாம் ஆரோக்கியமான உணவுகள். அதனால் காலையில் நல்லா சாப்பிட்டு பழகுங்க, இரவில் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பழகுங்க. இந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாகவே இருக்கும். நிறையா தடவை நம்ம நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் அந்த தூக்கத்தை போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலாக பகலை நல்லா சாப்பிட்டுட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனைகளே இருக்காது. இப்போது மாணவர்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய இந்த உளவியல் ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி. ரொம்ப நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வணிக கணிதம் குறித்த ஆலோசனைகளை அடுத்த நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.